ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் வேத வசனத்தினுடைய ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பவுல் கொரிந்தியருக்கு எழுதின ஒரு நிருபத்திலே ஆண்டவருடைய ஐக்கியத்தை குறித்து எழுதுகிறதை பார்க்கிறோம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசுவும் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் தம்மோடு கூட இருக்கும்படியாக சீஷர்களை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவர் தன்னுடைய ஐக்கியத்தை நம்மோடு கூட ஏற்படுத்தி கொள்ளும்படியாகத்தான் விரும்புகிறார். ஆனால் மனிதர்கள் எப்பொழுதுமே அவரை தெய்வமாக பார்த்து அவரிடத்தில் ஏதாவது உதவிகளை பெற்றுக்கொண்டு விட்டு அவரை விட்டுவிடுகிற சூழ்நிலையிலேயே நாம் காணப்படுகிறதை இந்த நாட்களிலே நமக்கு அது தெளிவுபடுத்துகிறது. ஒரு கதையின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட எப்படி ஐக்கியப்பட விரும்புகிறார் என்பதை ஒரு சின்ன கதையின் மூலமாக நாம் பார்க்கலாம். ஒரு ஊரிலே ஒரு பெரிய ராஜா ஒருவர் இருக்கிறார். அவருக்கு ஒரு மிகுந்த ஒரு ஆசை உண்டாயிற்று. என்ன என்று சொன்னால், என்னுடைய தேசத்து ஜனங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறார்கள், அவர்களை நான் ராஜாவாக சென்று பார்த்தேன் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளான நிலைமையை நாம் புரிந்து கொள்ள முடியாது என்பதை அவர் மனதிலே தீர்மானித்தவராக. ஏனென்று சொன்னால், நம்ம ஏதாவது பெரிய விஐபிஸை பார்க்க போனோம் என்று சொன்னாலோ அல்லது ஒரு திருமண வீட்டிற்கு சென்றோம் என்று சொன்னாலோ நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விலையேறப்பெற்ற வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு நம்மை நாம் பெரிதாக காட்டிக்கொள்ள நாம் விரும்புவோம். அல்லது பெரிய விஐபிஸ் நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்முடைய வீட்டில் உள்ள பிரதானமானவைகளை அவர்களுக்கு காண்பிக்க நம்ம நினைப்போம். அது நமக்கு ஒரு இயல்பான ஒரு காரியம். ஆகவே ராஜா தான் ராஜாவாக தான் ஆளுகிற அந்த பட்டணங்களுக்குள்ளாக, கிராமங்களுக்குள்ளாக, வீடுகளுக்குள்ளாக சென்றார். ராஜாவாக செல்லும் பொழுது மக்களுடைய குறைகளை தெளிவாக அறிந்து கொள்ள முடியாது என்பதை உணர்ந்தவராக அவர் தீர்மானம் எடுத்தார். அவர் தன்னுடைய சகாக்களோடு கூட பேசிவிட்டு அவர் மாறு வேடத்தில் அந்த பட்டணங்களுக்குள்ளாக, கிராமங்களுக்குள்ளாக ஜனங்களோடு ஜனங்களாக பழகி அவர்கள் படுகிற அந்த பாடுகள், வேதனைகள், அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள், இவைகளை பார்க்கும்படியாக அதை கடந்து சென்று கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு நாள் ஒரு கிராமத்திற்குள்ளாக அந்த ராஜா உள்ளே வரும்பொழுது பார்க்கிறார், அங்கே ஒரு சின்ன குடிசை இருக்கிறது. அந்த குடிசைக்குள்ளாக ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. உள்ளே போய் பார்ப்போம் என்று குனிந்து அந்த குடிசைக்குள்ளாக எட்டி பார்த்தால் ஒரு வயதான ஒரு மனிதர் அங்கே உட்கார்ந்து கொண்டு அவர் மண்பாண்டங்களை செய்து கொண்டிருந்ததை அவர் பார்த்தார். இவருக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ வயோதிப நாட்களிலும் இவர் உழைத்து கொண்டிருக்கிறாரே, ஏதோ செய்து கொண்டிருக்கிறாரே என்று சொல்லி அவர் அருகிலே உட்கார்ந்து அந்த மண்பாண்டம் செய்கிறதை அவர் கவனித்து கொண்டிருந்தார். அவரிடத்தில் மெதுவாக பேச்சு கொடுக்க ஆரம்பித்தார். ஐயா, நான் என்னுடைய மனைவியும் தான் இருக்கிறோம், நான் செய்கிற இந்த பானைகளை விற்று நாங்கள் சாப்பிடுகிறோம் என்று சொல்லி அவர் பேசிக்கொண்டே இருந்தவுடனே அவரிடத்தில் பேசுவது ராஜாவுக்கு மிகவும் இனிமையாக இருந்தபடியினால் மதியானம் ஆகிவிட்டது. அப்பொழுது அந்த வயோதிபர் தன்னுடைய தூக்கு பாத்திரத்தை திறந்து அதில் சாப்பாடு கொண்டு வந்தது, டிஃபன் பாக்ஸ் என்று சொல்கிறோமே, அதை திறந்து அதில் ஒரு கஞ்சியும் மிளகாய் இப்படிப்பட்ட காரியங்களை அவர் வைத்திருந்தார். அவர் ராஜாவை பார்த்து, ராஜா என்று தெரியாது, மாறு வேடத்தில் வந்திருக்கிறார், ஐயா கொஞ்சம் என்னோடு கூட சாப்பிடுங்கள் என்று சொன்ன உடனே ராஜாவும் அந்த போஜனம் எப்படி இருக்கிறது என்பதை அவர் அதை சாப்பிட்டு பார்க்க ஆசையுடையவராய் அந்த பழைய அந்த சோற்றையும் அந்த மிளகாயும் சாப்பிடும்பொழுது அவருக்கு அத்தனையாய் மிகுந்த ஒரு ஆனந்தமாக இருந்தது. இவ்வளவு ஒரு நேர்த்தியான சுவையுள்ள ஒரு ஆகாரத்தை இந்த வயோதிபர் கொண்டு வந்திருக்கிறாரே, இவரோடு கூட பேசுகிற ஒரு ஐக்கியமும் நமக்கு இனிமையாக இருக்கிறது என்று சொல்லி அடுத்த நாள் காலையிலேயே இவருக்கு தன்னுடைய கால்கள் மீண்டுமாய் அந்த வயோதிப அவரை பார்ப்பதற்கு மிகவும் ஆசையாக இருந்தது. இவர் தினமும் வர ஆரம்பித்து விட்டார். அந்த தாத்தாவுக்கும் இவரை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. இவர் இனிமையாக பேசுவதும், இவர்கள் 2 பேரும் உரையாடுவதும், அவர் கொண்டு வந்த போஜனத்தை இந்த ராஜா வாங்கி சாப்பிடுவதும், இப்படியுமாக நாட்கள் கடந்து சென்று இருந்தன. ஒரு நாளிலே இந்த ராஜா தன்னை வெளிப்படுத்தும் வண்ணமாக
அந்த வயோதிப அந்த தாத்தாவுக்கு எப்படியாயிலும் உதவி செய்துவிட வேண்டும் என்கிற வண்ணமாக தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை அணிந்து கொண்டவராக தன்னுடைய குதிரையின் மேலே தன்னுடைய படைசூழ அந்த கிராமத்தை நோக்கி வேகமாக அந்த குதிரை வருகிறது. கூட அவருடைய போர்ச்சேவர்கள் எல்லாரும் சூழ அணிவகுத்து இவர் ராஜ தோரணையில் வந்து கொண்டிருக்கிறார். எல்லா ஜனங்களும் பார்க்கிறார்கள், என்ன நம்முடைய கிராமத்திற்கு இந்த குதிரை வருகிறது, ராஜா வந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த தெருக்களினுடைய இரு மருங்கிலும் அவர்கள் ஜனங்கள் அவங்க நின்று கொண்டிருக்கிறார்கள். ராஜா திடீரென்று எங்கே போகிறார், யாரை பார்க்க வந்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் மிகுந்த ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்கிற அந்த நேரத்தில் அந்த குடிசையின் முன்பாக அந்த அவருடைய குதிரை வந்து நின்றது. வேகமாக ராஜா இறங்கினார். இந்த வயோதிபரும் வேகமாய் ஓடி வந்து ஏதோ குதிரை சத்தம் கேட்கிறதை, யார் வந்திருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அந்த ராஜா நிற்கிறதை அவர் பார்க்கிறார். பார்த்தோடனே அவர் கைகால்களெல்லாம் நடுங்குகிறது. ராஜா என்னுடைய இந்த குடிசைக்கு எதற்கு வந்திருக்கிறார் என்கிற ஒரு ஆச்சரிய துணியோடு கூட அவர் நின்று கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ராஜா அவரை கட்டி அணைக்கிறதை அவர் பார்த்து அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. ராஜா என்னை கட்டி அணைக்கிறாரே, முத்தமிடுகிறாரே, வயோதிபரே அந்த உங்களுடைய சாப்பாடை கொண்டு வந்திருக்கிறீர்களா, நம் சாப்பிடுவோம் என்று சொன்ன பொழுது இவருக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. அப்பொழுது தான் ராஜா சொன்னார், இத்தனை நாட்களும் நான் மாறு இடத்துல உங்களிடத்தில் வந்தேன், நான் தான் வந்திருந்தேன், உங்களோடு கூட இந்தந்த காரியங்களை குறித்து பேசினேன், இடைப்பட்டேன், உங்களுடைய சாப்பாடை நான் சாப்பிட்டேன், நம்ம இத்தனையாய் அன்பு கூர்ந்தோம். இன்றைக்கு நான் உங்களை என்னுடைய அரண்மனைக்கு நான் அழைத்து செல்லும்படியாக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவரை தன்னுடைய குதிரையின் மேல் ஏற்றி அவர் அங்கே இருந்து தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு சென்று அவரை சொன்னார், இனிமேல் நீங்கள் இவ்வளவு கஷ்டப்படக்கூடாது, நீங்கள் இவ்வளவு வேதனைப்படக்கூடாது, நீங்கள் என்னோடு கூட இருந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த வயோதிபர் தன்னுடைய கண்களிலே கண்ணீர் மல்க ஒரு காரியத்தை சொன்ன காரியம் என்னென்னா, ராஜாவே, நீங்கள் ராஜாவாக இருந்திருக்கிறீங்க, என்னைக்கு உங்களுடைய அன்பை விட்டு உங்களுடைய நேசத்தை என்னை விட்டு நீங்கள் பிரிக்காதபடி நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. நான் உங்களுடைய அன்புக்காக தான் நீங்கள் ராஜா என்று பழகலாம், உங்கள் அன்புக்காக நான் பழகினேன் என்று கண்ணீர் மல்க சொன்னதாக ஒரு கதை ஒன்றை சொல்லுவார்கள். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு ராஜாதி ராஜாவாகிய இயேசு நம்மோடு கூட நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய தனிப்பட்ட உறவுகளிலே நம்மோடு கூட அவர் ஐக்கியப்பட விரும்புகிறார். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மோடு கூட பங்கு பெற விரும்புகிறார். நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் அவர் கேட்க விரும்புகிறார். அவர் சொல்லும்போது, ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், இதோ நான் வாசற்படியில் நின்று நான் தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டால் நான் அவனுக்குள் வந்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். ஆண்டவர் நம்மோடு கூட ஒன்றரை கலந்து ஐக்கியப்பட்டு நம்முடைய பாரத்தை அவர் சுமந்து கொண்டு அவருடைய அந்த அவருடைய இருதயத்தினுடைய காரியங்களை, மன ஓட்டங்களை நம்மிடத்தில் பகிர்ந்து கொண்டு ஒரு ஐக்கியமுள்ள ஒரு உறவை அவர் நம்மோடு கூட ஏற்படுத்த விரும்புகிறார். ஒரு நாளிலே அவர் ராஜாதி ராஜாவாக இந்த உலகத்தை ஆளுகிறவராக வெளிப்படும் பொழுது நாம் என்றென்றைக்கும் அவரோடு கூட இருக்கிற பாக்கியத்தை நமக்கு தரும்படியாக இன்றைக்கு நம்மோடு கூட அவர் ஐக்கியப்பட விரும்புகிறார். அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாக அந்த நாளிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.